வீடியோக்கு மேலே வந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நம்ம ராகவலான்ஸ் அவர்கள் பேய்பட சீரிஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காஞ்சனா 1, 2, 3ன்னு போயிட்டு இருக்காப்புல. சார் நானும் பேய்பட சீரிஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திஸ் அவர்களும் பார்ட் 4 பற்றின வந்துட்டாரு. ஸோ இப்போ அந்த அரண்மனை பார்ட் 4 படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் திடீர்னு தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு என் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்குன்னா பார்ட் 3 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு மொக்க வாங்குச்சு. ஸோ அந்த ஒரு ரிவ்யூலே நிறைய பேர் வந்து பா போதும் இதோ நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சுந்தர்சியார்கள் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 4 பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாரு. எடுக்கிறது பிரச்சனை இல்லை, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய சண்டை. ஸோ அதை நினச்சி காட்டுக்குள்ளே போனவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு. அந்த கோவத்தில் அவங்க தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம சுந்தர்சி கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோட தங்கச்சிக்கு தான் பேய் பிடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் பேயே சுந்தர்சியோட தங்கச்சி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு வக்கீலாக இருக்கார் நம்ம சுந்தர்சி அவர்கள். ஃபர்ஸ்ட் சீன் அவர் காட்டுக்குள்ள ஒருத்தர் போவார் பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பேயை பார்த்தீங்கன்னா கொள்ற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ ஒரு பேயே பார்த்தீங்கன்னா இவங்களை கொள்றது. ஸோ அதனால இவங்களை பார்த்தீங்கன்னா பேயா மாறிடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற மாதிரியான வார் மாதிரியான ஒரு நம்ம கூட இது அமையலாம். ஆனால் அதுக்கப்புறம் சுந்தர்சி அவர்கள் இது தங்கச்சி சூசைட்லாம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாரு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் சீன்ஸ்லாம் வைக்கிறாரு படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் ராமாவில் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுறாங்க. உங்கள் தங்கச்சி செத்தப்போ இந்த ஆளை மாச்சலில் பார்த்தேன் அப்படின்னு பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சாமியாராக காட்டுறாங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ ஒரு வில்லத்தனை பண்ணியிருக்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் தங்கச்சி செத்து இருக்கணும் தமன் அவர்கள். அந்த அடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா பாக் அப்படின்னு ஒரு பேயை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை அந்த பேயை தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தமன் அவர்களை கொண்டு இருக்கணும். ஸோ அதுக்கு ஏவி விடுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎஃப் ராம் அவர்கள் பார்த்தீங்கன்னா பண்ணி இருந்திருக்கணும். அந்த அடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாக் அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காமிக்கிறாங்க. ஏற்கனவே 2 உயிரை எடுத்ததுனால அது இன்னும் பலமாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த தமன்னாவே அவருடைய ஹஸ்பண்டை கொண்டனால அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா சக்தியாக மாறிடுச்சு. ஸோ அதனால இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாக் அப்படிங்கிற பேர் தான் மெயின் கான்செப்டான அந்த பேயாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையுமே தமன்னார்கள் பேயாக இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சுந்தர் எப்படி அந்த பேயை அடக்குனாரு, தமிழர்களுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்துல கதையாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சீரியஸான விஷயத்த பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கேப்டன் படத்தில் ஒரு ஜாம்பி ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த ஜாம்பியை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பேயா வச்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் 2, 3 கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி வந்துட்டு போகும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேம்ஸ்லாம் எதுவுமே புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல. விசாலா, யோகி பாபு, ராஷி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனை சீரீஸில் இருந்தவங்களே தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் காமெடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷை பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுருக்காரு. அண்ட் பேய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராவண அவர்களும் உள்ள விட்டுருக்காரு. ஸோ மற்றபடி எதுவுமே பார்த்தீங்கன்னா புதுசாக இல்லை. ஸோ இந்த பார்ட் 3 ஓடாதனால பார்ட் 4 கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம சுந்தர்சியார்கள். ஸோ படத்தில் இருந்து ஒரு லாங்குவேஜ் அவங்க நல்லபடியாக கொண்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக படம் நல்லா ஓடும். ஸோ அது கொஞ்சம் டவுட்டு தாங்க, வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் இந்த ட்ரெயிலரை பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் கதை கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காமல் நம்ம சிங்கி மங்கி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் சந்திக்க அதுக்கு உங்கள் வந்து விடைபெறுவது உங்களை நான்.